மனைவி 2 பசங்கன்னு தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். குடும்பத்துல வருமானம் பத்தல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருந்துச்சு. நானும் சொந்த தொழில் வேலை அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு எதுவுமே செட் ஆகல. எல்லாமே லாஸ் தான் ஆச்சு. அது மூலமா நிறைய கடனும் ஏற்பட்டுச்சு. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் துபாயில ஒரு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஆள் தேவைன்னு சொன்னாங்க. என் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல கடன் எல்லாம் வாங்கிட்டு துபாய்க்குமே போனேன். துபாய் போன கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிச்சது. எங்க கஷ்டமும் குறைய ஆரம்பிச்சது. ஊர்ல வாங்கின கடன், சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைன்னு எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். போய் 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் கழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு வீடு நிலம்னு வாங்கணும். என் பசங்களையுமே நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சோம். குடும்பம், குழந்தைங்க, மனைவின்னு விட்டுட்டு போய் அங்க வாழ்றதுங்கிறது கொடுமையான ஒரு வழிதான். வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச நாள்ல போயிடலாம், இந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு போயிடலாம், கொஞ்ச நாள்னு வருஷங்கள் உருண்டோடி போயிடும். அப்படிதான் எனக்கும் துபாய் வந்து 15 வருஷம் ஆயிருச்சு. அப்பப்போ ஊருக்கு வருவேன், பசங்களை பார்ப்பேன், மனைவியை பார்ப்பேன், கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் லீவ் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் துபாய் வந்துருவேன். அப்படிதான் அன்னைக்கும் என் ஊருக்கு வந்தேன், என் குடும்பத்தை பாக்குறதுக்காக. 3 மாசம் வெக்கேஷன்ல வந்தேன். சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு என் குடும்பத்தோட நல்லபடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லீவ் எல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு திருப்பியும் நான் வெளிநாடு கிளம்பினேன். என்ன வழி அனுப்பிச்சு விடுறதுக்காக என்னோட மனைவி, பசங்க அப்படின்னு குடும்பமா கார்ல ஏர்போர்ட்டுக்கு போனோம். என்னையும் வழி அனுப்பிச்சு விட்டுட்டு கடைசியா என் மனைவி, பசங்க கிட்ட நான் ஏர்போர்ட்ல பேசின வார்த்தை, இனி ஒரு 2 வருஷம் தான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்டயும் மனைவி கிட்டயும் கடைசியா பேசினேன். அப்போ என்னோட பெரிய பையன் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாரு. என்னோட சின்ன பையன் +2 படிச்சுட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் பார்த்து நல்ல விதமா பேசிட்டு நானும் ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபிளைட்டுமே ஏறிட்டேன். என்ன வழி அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க திருப்பி ரிட்டர்ன் போயிருக்காங்க. ரிட்டர்ன் அவங்க போறப்ப காலையில மணி 6 மணி இருக்கும். அவங்க ரிட்டர்ன் போகும்போது அவங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆகி என்னோட மனைவி, பசங்க, கார் ஓட்டிட்டு வந்த டிரைவர்னு எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அங்க இருந்தவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. நான் ஃபிளைட்ல போயிட்டு இருந்ததுனால என்னோட கால் ரீச் ஆகல. போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சு. இது தெரிய வரும்போது செத்து போயிடலாம் போல அவ்வளோ ஒரு கனமான வழியா இருந்துச்சு. இப்பதானே நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ள நம்ம குடும்பம் நம்ம விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது உலகமே இருண்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த எதிரிக்கு கூட வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது. 1000 கனவுகளை சுமந்து ஃபிளைட்ல சந்தோஷமா பறந்த எனக்கு கனவெல்லாம் கழிஞ்சு போய் வாழ்க்கை முடிஞ்சு போய் அதே ஃபிளைட்ல திரும்பவும் வந்தேன். ஒவ்வொரு டைமும் ஊருக்கு வரும்போது நம்ம குடும்பத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வருவேன். ஆனா அன்னைக்கு என்னை விட்டு போன என்னோட மனைவி, என் பசங்க முகத்தையும் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற தைரியமே இல்லாத ஒரு ஆளா நான் வந்தேன். கொஞ்ச நாள் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுட்டு சம்பாதிச்ச காசை வச்சு குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்ச எனக்கு இப்படி ஒரு இடி விழுகும் அப்படின்னு நினைக்கவே, குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு காசை தேடி வெளிநாடு ஓடி வந்தேன். இன்னைக்கு காசு கையில இருக்கு, என் குடும்பம் இல்ல. எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் மனைவி, பிள்ளைகள் இருந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு திருப்பியும் வெளிநாடு வந்துட்டேன். அவங்களோட நினைவை வச்சுட்டு சொந்த ஊர்ல என்னால கண்டிப்பா வாழவே முடியாது. இங்க வந்து என்னால முடிஞ்சதை சம்பாதிச்சுட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இப்படி என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. குறுகிய காலமே வாழ்ற இந்த வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். நினைவுகள் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும். எல்லாருமே பணத்தை தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். பணம் வந்து சேரும்போது சந்தோஷம் கைவிட்டு போயிருது. இங்க பல பேர்த்தோட வாழ்க்கையும் நிலைமையும் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இது துபாயில இருந்து ஒரு சகோதரர் நமக்கு சென்ட் பண்ணி விட்டு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி தான் இது. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா சொல்லுங்க.